இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம பாலா இயக்கத்தில் அருண் விஜய், சமுத்திரக்கனி, மிஸ்கின் மற்றும் பலரின் நடிப்பில் வெளிவந்திருக்கிற வணங்கான் படத்தோட விமர்சனம் தான். இப்போ இந்த படத்தோட பேஸ் ஒன்லைன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கலாம். அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தலாம், வெளிப்படுத்தாமல் கூட இருக்கலாம். ஆனால் வெளிப்படுத்தினா சில பேருக்கு பிரச்சனை. அது நல்ல மனிதர்களுக்கு, நல்ல குணங்கள் உடையவங்களுக்கு பிரச்சனை. ஆனாலும் கூட அதை சொல்லலைன்னா நமக்கே மிகப்பெரிய ஒரு சேதாரம் உருவாக போகுது. அப்படிங்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அந்த உண்மையை சொல்லிடுவோம். யாருக்கு என்ன ஆனால் என்ன, நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னு. ஆனால் இந்த படத்தின் நாயகன் அருண் விஜய் தனக்கு எப்பேற்பட்ட ஒரு துயரம் வந்தாலும் சரி, நான் தாங்குவேன், ஆனால் அந்த ரகசியத்தை மட்டும் சொல்லிடவே மாட்டேன் அப்படின்னு காப்பாற்றுறான். எல்லாத்துக்கும் மேலே அதை சொல்லியே தவிர அதற்கு காரணமாக இருந்தவங்களை நம்ம ஹீரோ அருண் விஜய், பாலாவோட ஹீரோ அருண் விஜய் அவருடைய ஸ்டைலில் எப்படி பழி வாங்குறாரு அப்படிங்கிறது தான் கதை. இப்போது இந்த படத்தோட ஹீரோ நமக்கே தெரியும், அருண் விஜய். அருண் விஜய்க்கு இந்த படம் அவர் கேரியர்லேயே மிக மிக முக்கியமான ஒரு படம். ஸோ இந்த படத்தில் அருண் விஜய் கேரக்டர்லேயே ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்காரு பாலா அவர்கள். இது படத்தோட 2வது சீனில் தான் எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னு நமக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ அதுதான் படம் முழுக்க. இந்த படம் பார்த்தவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அருண் விஜய் அட்டகாசம் பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே ஒரு பெரிய ஹீரோ சூர்யா நடிக்க வேண்டிய படத்தை மிஸ் பண்ணதால் அது நம்ம கிடச்சிக்குன்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கதாபாத்திரமே மாறிட்டார் அருண் விஜய் அவர்கள். ஸோ அவருக்கு இந்த வணங்கான் படம் ஒரு லைஃப் டைம் படம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். படத்தோட 2வது தூண் நம்ம பாலா அவர்கள். பாலா பார்த்திங்கன்னா இந்த படம் எந்த மீட்டரில் கொடுத்துருக்காரு அப்படின்னா, அவரோட ஸ்டைல்லையே ஒரு படம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த 2K கிட்ஸ் ஜென்ரேஷனுக்கு இந்த படமும் இந்த கதைக்களமும் பொருத்தமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு பார்த்தீங்களா. அதில் பாலா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த மீட்டரை கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதே சமயம் நம்ம பார்த்து பிரமித்த ஒரு பிதாமகன், ஒரு நான் கடவுள் பாலா இந்த படத்தில் இருக்காரான்னு கேட்டால் அது சந்தேகம்தான். ஆனால் நாச்சியார் அளவுக்கு அவர் இறங்கவே இல்லை, தாரத்தப்பர் அளவுக்கு இறங்கவே இல்லை. ஒரு நான் கடவுள் பிதாமகன் பாலா நாச்சியார் மாதிரியான ஒரு கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு அது வேறு லெவலில் பிரசரம் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது இந்த படம். அதாவது நாச்சியார் அளவுக்கு கீழேயும் போகலை, பிதாமகன் நான் கடவுளையும் பெரிய அளவில் தொடலை, அதுக்கு நடுவில் தான் இருக்குது பாலா. சரி, பாலா இந்த படத்தில் கம்பேக் கொடுத்தாருன்னா தாராளமாக கம்பேக் கொடுத்துட்டாரு. இந்த படத்தில் ஆக்ஷனையும் சரி, அப்பப்போ வர ஹியூமர் சரி, ஒரு மிகப்பெரிய எமோஷனில் ஒழிச்சு வச்சுருக்காரு பார்த்தீங்களா படத்துக்குள்ளே. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அவர் தொட்ட மேட்ரு சாதாரண விஷயம் இல்லை, கரண்ட் கம்பியில் கை வச்ச கதை தான். ஸோ அந்த மேட்ரை நெத்தி போட்டில் அடித்த மாதிரி, இதுதான்பா நான் முடிவாக வைப்பேன், இதுதான் என்னோடய ஸ்டைல் அப்படின்னு சொல்லி பாலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ அது நிச்சயமாக நிறைய பேர் காண்டாகவும் கடுப்பேற்றும். ஆனால் அவருடைய ஸ்டைல் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத, பாலா இப்படி தான் ஒரு முடிவு வைப்பார் அப்படிங்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியுது, நமக்கு திருப்தியாகவும் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட இசை ஜிவி பிரகாஷ். உண்மையாலுமே ஒரு இளையராஜா எப்படி போட்டால் பாலா படத்துக்கு பண்ணுவாரோ அதே மாதிரி தான் அப்படி ஒரு இசையை ஜிவி பிரகாஷ் கொடுத்துருக்காரு. ஸோ அவரை தாண்டி மற்ற டெக்னீஷியன்ஸும் படத்துக்கு அப்படி உழைச்சிக்காங்க. ஆர்டிஸ்டில் ஹீரோயின் நடிச்சிருக்க பொண்ணு உண்மையாலுமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் பாலா படத்தில் அந்த டிப்பிக்கல் ஒரு நந்தா லைலா தான் ஞாபகம் வந்தாங்க. ஸோ அதே மாதிரியான கேரக்டர் அவங்க திருப்பி தான் பண்ணிக்காங்க. ஆனால் படத்தில் இன்னொரு பெண் கதாபாத்திரம் இருக்கிறது, அதுதான் படத்தோட மையச்சரடே. ஸோ அதை நோக்கி தான் போகுது. எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிரமிக்க வச்சவர்னு சொல்ல முடியாது, ரொம்ப வியக்க வச்சவர், ரசிக்க வச்சவர்னா நம்ம மிஸ்கின் தான். ஸோ மிஸ்கின் அவர்கள் வர்ற சீன்ஸ் எல்லாம் காமெடி தெருக்கி விட்டுருக்காரு. ஆனால் அவருக்கே ஒரு எமோஷனல் சீன் வச்சு அதை வேறு லெவலில் மாற்றிட்டார் பாலா அவர்கள். சமுத்திரக்கனி கேரக்டர் நம்ம அந்த படத்தில் வர்றது பார்த்துருக்கோம், பல படங்களை பார்த்துட்டோம். ஸோ அது கொஞ்சம் தள்ளி தருது. ஸோ ஓவராலாக இந்த வணங்கான் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த வணங்கான் பிதாமகன் அளவுக்கும் கிடையாது, நாச்சி அளவுக்கு கீழேயும் கிடையாது. இந்த படம் பாலாவுக்கு கிட்டத்தட்ட 60 மார்க் பாஸ் மார்க் மட்டும் கிடையாது, டிஸ்டிங்ஸில் பாஸ் ஆன ஒரு ரேங்க் அப்படின்னு தான் சொல்லணும். பாலா அவர்கள் தாராளமாக இந்த பரிசோதனை முயற்சியை தாண்டிட்டார், மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் அருண் விஜய்க்கு ஒரு லைஃப் டைம் படமாக
ஒரு வெற்றி படமாகவும் அமையும். அது வந்து ஒரு பெரிய வெற்றி படம் சொல்ல முடியாது. அதே சமயத்தில் ஒரு லைஃப் டைம் கேரக்டர் அவருடைய இன்னொரு பரிமாண நடிப்பை வெளிக்கொண்டு வந்திருக்கார் பாலா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் நம்மளுடைய வணங்கான் ரிவ்யூ. உங்களுக்கு இந்த படம் வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.